நாம் வெகு ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் தலைவர் பரந்தாமன் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார். எல்லோரும் அமைதியாக இருங்கள். இன்றைய தினம் புரட்சிகரமான பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. நாம் யாருக்கும் பயப்பட போவதில்லை. அச்சமில்லை, அச்சமில்லை. ஐயமெல்லாம் நம்ம தலைவருக்காருடா. இதோ நமது தலைவர் வந்து விட்டார். நண்பர்களே, நாம் வழிமேல் விழி வைத்து ஆவலுடன் எதிர்பார்த்து கிடந்த பாட்டாளியின் தங்கம், பயமில்லா சிங்கம் பரந்தாமன் நமது பங்கம் போக்க இந்த சங்கத்திற்கு எழுந்தருளி உள்ளார். அவருக்கு இந்த மாலை அணிவித்து தலைமை தாங்கும்படியாக கேட்டுக் கொள்ளுகிறேன். டேய், நீ ஆமோதிடா. பரந்தாமன் தலைமை வைப்பதை நான் மோதிக்கிறேன். நல்லா மோதிக்கிட்டீங்க. பேரன்பு மிக்க தலைவர் அவர்களே. ஓஹோ, நான் தான் தலைவரா? மன்னிக்கணும். காடு வெட்டி, களனி திருத்தி, காலையிலே மாடோட்டி, கலப்பை எடுத்து சென்றால் மாலையிலே வீடு திரும்பும் மனமுடிந்த பாட்டாளியும், சித்தம் சோர்ந்து நித்தம் நித்தம் உழைக்கும் பஞ்சாலை தொழிலாளியும் புத்தம் புதிய வாழ்வு பெற வேண்டும் என்பதே எனது நோக்கம். ஏழைகள் பசி என்று கூறினால் என் இருதயம் வெடித்து விடும் போல் இருக்கிறது. அவர்கள் கண்ணீர் விட்டால் என் ரத்தமெல்லாம் கொதிக்கிறது. தான் திட்டம் தருகிறேன். நமது கோரிக்கையை ஏற்க மறுக்கும் அவர்களின் கொட்டமடக்க உடனே வேலை நிறுத்த. வெற்றி, வெற்றி, வெற்றி. சிந்தனைக்கு இடையூறு ஒன்றும் இல்லையே? இல்லை இல்லை. எதில பறிகொடுத்திருக்கிறீர்கள் மனதே? வானத்தின் அழகிலா, மேகத்தின் அசைவிலா? மோனத்திற்கும் முதிர்ச்சோலையும் கானத்தால் களிப்பூட்டும் வானம்பாடியின் வரவை எதிர்பார்த்து ஏக்கமா? பாண்டியன், சிரிக்கும் முல்லையும் சிங்கார கொல்லையும் உங்கள் சிந்தைக்கு விருந்தளிக்க போதவில்லை என்பதை உணர்ந்துதான் வானம்பாடி பறந்து வந்து இருக்கிறது. தெரியவில்லை? விழியாலும் காணலாம். ஆனால் முதலில் நெஞ்சத்தால் காண முயல வேண்டும். பூமாலி, யார் இவன்? பரந்தாமா, இவர்தான். சொல்ல வேண்டாம், தெரிகிறது. இந்த அயோக்கியனை வீட்டுக்குள்ளே யார் அனுமதித்தது? பரந்தாமா, அதட்டாதே. நீ செய்ததும் நல்ல காரியம்தான். நான் இவனை வெகு நாட்களாகவே தேடுகிறேன். எதற்காக என்னை தேடுகிறாய்? பரிசு கொடுக்க. இந்த பதிலுக்கு பதில் வாங்கிக்கொள். முட்டாள், வாய் மூடு. என் வாழ்க்கை ஒரு போட்டி மேடை. குமுதா, அழாதே அழாதே குமுதா. என் சின்னம்மா என்னை அடிச்சு என் மேல் ஒரு தவறும் இல்லையே. பரந்தாமனுக்கு யார்? நம்மை போலத்தானே அவனும். அவனை போய் நீ அடிக்கலாமா குமுதா? பாஞ்சனை மட்டும் மாமா அடிச்சது சரியா? அதை கேட்க நான் இருக்கிறேனே. அவனை எனக்கு நேராகவே. உனக்கு உன் தம்பி பெருசு, உனக்கு எனக்கு என் காதலன் பெருசு. காதலனா? ஆமா, பாண்டியன் என் காதலன். உன் காதலனா? நான் காதலிக்க கூடாதா சின்னம்மா? அவர் சம்மதம் கொடுத்து விட்டாரா? இருவர் உள்ளமே ஒன்றுபட்டு விட்டது.
தவறு செய்து விட்டேன். என்ன தவறு செய்து விட்டாய் சின்னம்மா? அவரை அழைத்து வந்தாயே அது தவறா, அல்லது எனக்கு அறிமுகப்படுத்தினாயே அது தவறா? அழைத்து வந்ததிலும் தவறில்லை, அறிமுகப்படுத்தியதிலும் தவறில்லை. பிறகு நான் அன்பு காட்டியது தவறா? அதுவும் இல்லை குமுதா. கொடி படரும் கொம்பிலே செடி படர முயன்றதுதான் தவறு. விளங்கவில்லை. விளங்க வேண்டாம், உனக்கு விளங்கவே வேண்டாம். எங்கள் காதலை நீ அனுமதிக்கவில்லையா? அனுமதிக்கிறேன். கண்ணே, இப்போதே உங்கள் இருவரையும் வாழ்த்துகிறேன். பாண்டியன், 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 பாண்டியன். இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா ஒரு செவரு பாக்கி விடாம ஊர் முழுக்க ஒட்டி போடணும், தெரியுமா? சரிங்க. எடுத்துட்டு போ. என்னப்பா தம்பி, என்ன வருத்தமா இருக்க? ஒண்ணும் இல்லப்பா. அட நேத்தி எல்லாம் சந்தோஷமா இருந்தியே, மறுபடியும் என்ன? ஒரு கவலையும் இல்ல. ஆஹா. பையா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேனே. வந்து என்னப்பா? இந்த படத்தை பாரு. எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். உனக்கு வேண்டாம் சரி, இந்த பொண்ணு யாரா இருந்தாலும் சரி தேவையில்லை. அட நீ என்னப்பா அவசரக்காரனா இருக்கிற? இந்த பொண்ணு துடியா துடிக்குது. துடிக்கட்டும், அதுக்காக பொண்ணுக்கு இஷ்டம் இருக்குன்னு சொல்றேன். ஐயோ, இது என்ன வம்பு? வம்பு ஒண்ணு இல்லடா, வயசானவன் கல்யாணம் பண்ணிட்டா ஊர்ல கண்டபடி கத்துவாங்களே, அதுக்காகத்தான் இவ்வளவும் சொல்றேன். எனக்கு இப்பவும் கல்யாணம் வேண்டாம், வயசான பிறகும் கல்யாணம் வேண்டாம். அது கெட்டுதுவோ உனக்கு நினைச்சுக்கிட்டியா? நான் என்ன பத்தி சொல்றேன்டோ. அப்பா, திருமணம் உங்களுக்கா? ஏன் என்ன ஆச்சரியப்படுற? இது என்ன உலகத்துல 8வது அதிசயமா? எப்போதப்பா உங்களுக்கு இந்த ஆசை வந்தது? நல்ல கேள்விடா இது. எப்ப ஆசை வந்துதான்? நான் என்ன வருஷ மாசம் தேதியெல்லாம் குறிச்சா வச்சிருக்கேன்? ஆசைக்கு ஜாதகம் கேட்கிறாரு தம்பி. ஆசைக்கு ஜாதகம் இல்லாவிட்டாலும் 50 வயதை கடந்து விட்டீர்கள் என்பதற்கு ஜாதகம் இருக்கப்பா. அதிக பிரசங்கி. அப்பா வேண்டாம், ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கை கெடுக்காதீர்கள். முட்டாள், இளம் பெண்ணுக்கு வாழ்வை கொடுக்க போறேன்டா, கொடுக்க போறேன். விஷயம் புரியாம உளராத. அந்த பொண்ணை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஊமை. ஊமை? பேசத் தெரிந்த பெண்களையே பேசாமடந்தை ஆக்கிவிடும் இந்த பைத்தியக்கார சமூகம் ஊமைகளையா உயிரோடு விட போகிறது? இப்ப நீ என்னடா சொல்ற? உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டுகிறேன். முடியாது, உன் முடிவெல்லாம் நீ மாத்திக்கணும். உனக்கு முன்னாடியே நான் திறந்துட்டேன். யார் மறுக்கிறார்கள்? பேரம் பேத்தியை கொஞ்ச வேண்டிய வயது. ஆமாண்டா, உன்னை பெத்து வளர்த்து மனுஷன் ஆக்கி விட்டதுக்கு இப்படி எதிர்த்து தாண்டா பேசணும். அதற்காக 1000 வணக்கம் செலுத்துகிறேன். ஆனால் மகன் கல்யாணத்தில் மாலை எடுத்து தர வேண்டிய பருவத்தில் மாப்பிள்ளையாக மாறுகிறேன் என்கிறீர்களே, அதை என்னால் அனுமதிக்கவே முடியாதப்பா. அடச்சி, நீ என்னடா அனுமதிக்கிறது? என்ன இஷ்டம் நான் செய்யறேன். வேண்டாமப்பா இந்த விபரீத முடிவு. நீ என்கிட்ட ஒண்ணு பேசாத, அப்புறம் ஏதாவது தத்து குத்தலா உளறி போடுவாமா. உங்கள் கல்யாணத்தை நடத்தத்தான் போறேன். என்னை வெறுத்து விட்டா? உன்னை விரட்டி விட்டு. நீங்கள் என்னை விரட்ட வேண்டாம், நானே போகிறேன். போடா போ, என் முகத்திலே முடிஞ்சா போ. போகிறேன். விரைவில் உங்கள் போதை தெளியட்டும். உங்கள் மனதை கொடுத்து விட்டேன். நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். துல்லியமான உன் வெள்ளை ஹிருதயத்தில் காதல் என்னும் கரும்புள்ளி ஏற்பட நான் தான் காரணமாயிருந்தேன். காதல் கரும்புள்ளி அல்ல, எட்டாத திராட்சை புளிக்குமா பாண்டியன்? குமுதா உங்கள் இதயம் கவர்ந்தவர், அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கை ஒரு போட்டி மேடை, பூகம்பம். அதில் குமுதா போன்ற பூத்தோட்டங்கள் சிக்கி சீரழிய வேண்டாம். இனியும் போட்டி மேடை அல்ல, பூமாலை தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டால் அதனால் பூகம்பமும் அல்ல, புதுமணம் வாரி வரும் தென்றல் குமுதா உங்களை அழைக்கிறாள் அதனால். பூமாலை, பாண்டியன், என் காதலை தியாகம் செய்துவிட்டேன் என் குமுதாவுக்காக. காதலை தியாகம் செய்ய உனக்கு மட்டும்தானா உரிமை? எனக்கும் இருக்கிறது. வேண்டாம், என் குமுதாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவளை ஏமாற்றி விடாதீர்கள்.
சோகத்தை சுமந்து கொள்ளும் வலிமை அவளுக்கு கிடையாது. உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன், என் தவறுகளை மறந்து விடுங்கள். வாருங்கள் வீட்டுக்கு. சந்தோஷமாகத்தான் அழைக்கிறேன். கண்மணித்தாவின் கண்ணீரை துடையுங்கள். அவள் வாழ்ந்தால் போதும் எனக்கு. வாருங்கள் வீட்டுக்கு. வாருங்கள், உட்காருங்கள். அழைத்த விஷயம் என்ன? உட்காருங்க, சொல்லுகிறேன். இந்த வேலை நிறுத்தத்தை பற்றி எல்லாம் என் ஏற்பாடுதான். நான் காட்டிய வழியில் செல்ல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தயாராயிருக்கிறார்கள். மிஸ்டர் பரந்தாமன், மில் தொழிலாளர்களின் கிளர்ச்சியை உங்களால் தான் நிறுத்த முடியும் தெரியும். சந்தேகம் இல்லாம பரந்தாமன் மாத்திரம் இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல உங்க மில்ல என்னுடைய உயிரை காப்பாற்றியதற்காக உங்களுக்கு என்னுடைய சிறிய உதவியாக இந்த 5000 ரூபாய் கொடுக்கவில்லை. நானும் இதை அப்படி நினைத்து வாங்கவில்லை. இந்த சைக்கை எப்படியாவது நிறுத்தி விடுவீர்களானால்? நிறுத்திவிடலாம். அதற்கு புண்ணிய கொடியை மாற்றினால்தான். உங்களுடைய குணத்திற்காகவும் நம்முடைய நட்பு நீடிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு பெரிய கிளர்ச்சியை விட்டுக் கொடுக்கிறேன். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். தோழர்களே, யாரும் வேலைக்கு போகாதீர்கள். என்னாலும் சரி, 2 பார்த்து விடலாம். அதோ நம்முடைய தலைவர் பரந்தாமருக்கே. தொழிலாளர் நண்பர்களே, நம்முடைய போராட்டம் வெற்றி பெற்று விட்டது. நமது கிளர்ச்சியை கண்டு கிடுகிடுத்து விட்டார் முதலாளி. கூடிய சீக்கிரத்திலே நமது சம்பள உயர்வு பிரச்சனையை கவனிப்பதாக என்னிடத்திலே உறுதியளித்து விட்டார். நாம் வெற்றி பெற்று விட்டோம். ஆகவே தொழிலாளர் நண்பர்களே, நீங்கள் அமைதியாக வேலைக்கு திரும்பி செல்லுமாறு உங்களுடைய நிரந்தர தலைவன் என்ற முறையிலே கேட்டுக் கொள்கிறேன். கூடிய விரைவிலே வெற்றி விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம்.